டியூப் தமிழ் வணக்கம். ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் ஈரான் அமெரிக்க போரானது பெரும் அதிர்வலைகளையும் எரிமலைகளையும் வெடிக்க வைத்திருக்கின்றது. ஜப்பானினுடைய பிரதமர் சனே தக்காச்சி தலைமையில் கூடிய குழுவினர் பலத்த கவலையை வெளியிட்டிருக்கின்றார்கள். அமெரிக்கா இந்த போரை தொடங்கிய பொழுது போதிய ஆயுதங்களை உருவாக்காமல் ஆரம்பித்திருக்கின்ற காரணத்தினால் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் இருந்து தன்னுடைய ஆயுதங்களை இப்பொழுது மத்திய கிழக்கு நோக்கி நகர்த்த ஆரம்பித்திருக்கின்றது. இதற்கு முன்னர் 12 நாள் போர் 2025 ஜூன் மாதம் ஈரான் மீது நடத்தப்பட்ட பொழுது கூட ஆயுதங்கள் பற்றாக்குறை ஏற்பட்டு உடனடியாக தென்கொரியாவில் இருந்த ஏவுகணை கட்டமைப்புகள் மத்திய கிழக்கு நோக்கி நகர்த்தப்பட்டன. இப்பொழுது போர் நீடித்து செல்லுமாக இருந்தால் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தை அமெரிக்கா கைவிட வேண்டிய நிலையும் அங்கு ஒரு வெற்றிடமும் உருவாகும். அந்த வெற்றிடத்தை அமெரிக்காவுடன் இணைந்து அமெரிக்கா தலைமையில் சீனாவிற்கு எதிராக முன்னெடுக்க வேண்டும் என்று கருதிய ஜப்பான், தென்கொரியா போன்ற நாடுகள் இப்பொழுது பெரும் சோகத்தில் ஆழ்ந்திருக்கின்றன. ஜப்பான், தென்கொரியா, தைவான் போன்றன சீனாவை எதிர்க்க முடியாத அளவிற்கு ஒரு வெற்றிடத்தை இந்த போர் ஏற்படுத்திவிட்டது. சீனா விரைவாக தயாராகி கொண்டிருக்கின்றது. இப்பொழுது சீனாவினுடைய புதிய 5 ஆண்டு திட்டம் தயாராகி கொண்டிருக்கின்றது. அவர்கள் 5 ஆண்டு திட்டத்தை சரியாக தீட்டுவார்களாக இருந்தால் அந்த திட்டத்தை விட அதிகமாக செல்லக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டத்திலும் அவர்கள் முன்னேறி செல்லுகின்றார்கள். ஆனால் அமெரிக்க அதிபரினுடைய நடவடிக்கைகள் எந்த திட்டமும் இல்லாமல் அவர் என்ன செய்வார் என்பதை கணிக்க முடியாமலும் இருப்பதனால் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் அமெரிக்காவை நம்பியவர்களுக்கு அவர் என்ன செய்ய போகின்றார் என்பது அவருக்கே தெரியாது இருக்கின்ற நிலையில் பலத்த குழப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. சீனா மீது அழுத்தம் கொடுக்க இணைந்து உருவாக்கப்பட்ட கூட்டணி இப்பொழுது கதிகலங்கி நிற்கின்றது. இதேவேளை வடகொரிய அதிபர் இதுதான் தருணம் என கருதி மிகச் சிறந்த ஆயுதங்களை உருவாக்குவதில் அதி கூடுதலான கவனத்தை எடுக்க ஆரம்பித்திருக்கின்றார். இன்று அவரை தடுப்பதற்கு ஐக்கிய நாடுகள் சபையினாலோ தடைகளினாலோ அமெரிக்காவினாலோ முடியாத நிலையில் அவர் அடுத்த கட்ட போருக்கு வேகமாக தயாராகி கொண்டிருக்கின்றார். அதேவேளை அமெரிக்க ஆதரவு அணிகள் வடகொரிய அதிபரை போலவோ சீனாவை போலவோ சரியான திட்டமிடுகை ஒன்றின் மூலமாக வேகமாக முன்னேற முடியாமல் போய்விட்டது. ஜப்பானை பொறுத்த வரையில் சீனாவிற்கு எதிரான ஏவுகணைகளை தயாரிக்க முற்பட்ட பொழுது அதை கூட டொனால்ட் ட்ரம்ப் சீனாவிற்காக தடுத்து நிறுத்தியதனால் ஏற்பட்டிருக்கின்ற குழப்பம் யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம் என்கின்ற நிலையை ஜப்பானினுடைய பெண் பிரதமருக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. ஈரான் போரானது முழு இந்தோ பசிபிக் பிராந்தியத்தையும் பாதிக்க போகின்றது என்று இந்த மாநாட்டில் முடிவு செய்திருக்கின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஈரானை தாக்குவதில் எடுத்திருக்கின்ற கவனம் காரணமாக தைவானை கோட்டை விட்டுவிட்டது. இப்பொழுது தைவான் மீது மிகப்பெரிய அழுத்தம் பெறப்போகின்றது. அதை எப்படி தடுக்கப் போவது என்று தெரியவில்லை. ஈரான் போர் ஏதோ மத்திய கிழக்கு பிரச்சனையை தீர்க்கும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த போரானது இப்பொழுது தைவான் உட்பட ஜப்பான், தென்கொரியா போன்ற நாடுகளினுடைய தலைவிதியையும் அப்பகுதியில் இருக்கின்ற சிறிய தீவுகளினுடைய தலைவிதியையும் தென் பசிபிக்கில் சீனாவினுடைய உரிமை குறித்த நடவடிக்கைகளிலும் சீனாவின் கரங்களை ஓங்க செய்ய போகின்றது என்பது இவர்களினுடைய கவலையாக இருக்கின்றது. அமெரிக்கா தன்னுடைய கடற்படை சக்தியில் இப்பொழுது 41% ஈரான் என்கின்ற ஒரே ஒரு நாட்டிற்காக மத்திய கிழக்கு நோக்கி நகர்த்தி இருக்கின்றது. இந்த வகையில் ஆஸ்திரேலியாவில் இருக்கும் சர்வதேச விவகார நிபுணர் நாதன் அட்ரில் கூறுகின்ற பொழுது அமெரிக்காவினுடைய கடற்படை உலகின் முதலாவது கடற்படை தான். ஆனால் உலகம் முழுவதையும் ஒரே நேரத்தில் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் உலக பெரும் கடற்படை அல்ல, அது ஒரு நாட்டினுடைய கடற்படை என்ற பொருள்பட தன்னுடைய கருத்தை தருகின்றார். ஆகவே பிரச்சனைகள் ஏற்படுகின்ற இடங்கள் எல்லாம் அமெரிக்கா தன்னுடைய கடற்படையை அனுப்பி எல்லாவற்றையுமே கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியாது. அமெரிக்கா என்பது ஒரு நாடு, உலகம் என்பது மிக பெரியது. அந்த உலகத்தை அமெரிக்க கடற்படையால் கட்டுப்படுத்த முடியாது. இதுதான் சிக்கலாகும். மேலும் அவர் குறிப்பிடுகின்றார், சீனாவினுடைய போர்க்கப்பல் உற்பத்தி வேகமானது அசுர வேகமாக இருக்கின்றது, கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இருக்கின்றது. மேலும் அமெரிக்கா மத்திய கிழக்கில் கவனம் செலுத்துவது இப்போதைய அதனுடைய தேசிய பாதுகாப்பு கொள்கைக்கு முரணானதாக இருக்கின்றது. இஸ்ரேலினுடைய விருப்பத்திற்காக தன்னுடைய தேசிய பாதுகாப்பு கொள்கையை கைவிட்டு அமெரிக்கா இப்பொழுது எங்கோ சென்று சிக்கப்பட்டு கிடக்கின்றது. ஆனால் இன்னொரு புறத்தில்
அங்கு விவாதிக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்க அதிபரினுடைய ஈரான் மீதான தாக்குதல் சீனாவிற்கு அழுத்தம் கொடுப்பதற்காகவே அவர் இதை திடீரென செய்திருக்கின்றார் என்றும், சீனாவினுடைய முக்கியமான நண்பராக இருப்பது ஈரான் என்றும், ஈரானை இழக்க சீனா விரும்பாது என்பதும், சீனாவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளினுடைய மையமாக ஈரான் இருப்பதனால் இது உண்மையில் சீனாவிற்கு எதிரான ஒரு போர் என்றும் வேறு சிலர் அங்கு வியாக்கியானங்களை வழங்கி இருக்கின்றார்கள். ஏனென்றால் ஈரானில் ஏற்பட்டிருக்கின்ற போர் சீனாவிற்கு பலத்த வலியை ஏற்படுத்தி இருக்கின்றது. சற்று முன்னர் சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வேங் ஜி வெளியிட்டிருக்கின்ற அதிரடி அறிவிப்பில் உடனடியாக இந்த போரை நிறுத்துங்கள், உடனடியாக அனைத்து தரப்பும் ஆரோக்கியமான டயலாக் என்கின்ற கருத்துக்களை வெளியிட ஆரம்பியுங்கள், எந்த விதமான இலக்கும் இல்லாத ஒருதலை பட்சமான இந்த போரை தொடர்ந்து நடத்த முடியாது என்று சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கின்றார். இந்த போரினால் சீனாவிற்கும் பலத்த இழப்பு ஏற்பட்டு இருக்கின்றது. அமெரிக்கா இஸ்ரேலின் வழியில் சென்று போர் நடத்துகின்ற பொழுது உலகத்தை காப்பாற்றுகின்ற கடமையை அது இழந்திருப்பதனால் சீனா இதில் முக்கிய பாத்திரம் வகிப்பதற்கான நிலை இருக்கின்றது. அந்த வகிபாகமானது சீனாவை உலகின் முதலிடத்திற்கு கொண்டு வந்துவிடும். ஆசிய பசிபிக்கை கூட இழக்க வேண்டிய நிலை வரப்போகின்றது. எதிர்வரும் மார்ச் 31 அமெரிக்க அதிபரும் சீனா அதிபரும் சந்திக்க இருக்கின்றார்கள். இதை கூட சீனா உறுதி செய்யவில்லை. ஆனால் டொனால்ட் ட்ரம்பை எப்படி கையாளுவது, இந்த காளைக்கு எப்படி மூக்கணாங்கயிறு போடுவது என்பது சீன அதிபர் ஒருவருக்கு தான் தெரியும். ஆனால் அவருடைய உள்ளத்தில் அவர் என்ன நினைக்கின்றார் என்பது யாருக்குமே தெரியாது. இதனால் சீனா என்ன செய்ய போகின்றது என்பது தெரியவில்லை. சீனாவை பொறுத்தவரையில் எது செய்தாலும் தன்னுடைய வெற்றிக்கான வேலையை தான் செய்யுமே அல்லாமல் மற்றவற்றில் அது நாட்டம் கொள்ளுமா என்பது சீனாவினுடைய லட்சியங்களின் அடிப்படையில் சந்தேகமானதாகவே இருக்கின்றது. ஆனால் இந்த போரில் சீனாவும் கோட்டை விட்டு விட்டது என்று கூறப்படுகின்றது. அயதுல்லா அலி காமேனியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை ரஷ்யா மட்டுமல்ல சீனாவும் இழந்து விட்டது. இதுதான் பிரச்சனையாக இருக்கின்றது. அயதுல்லா அலி காமேனி மீது இவர்கள் எடுத்தவுடன் தாக்குவார்கள் என்பதை சீனாவும் ரஷ்யாவும் கணிப்பிடவில்லை. ஏனென்றால் போர்த்தந்திரத்தில் இது மிகப்பெரிய தவறாக அமையும். அயதுல்லா அலி காமேனி மீது கை வைத்தால் இஸ்லாமிய உலகம் ஒன்றுபடும். அதன் பின்னர் இந்த போரை வெற்றி பெற முடியாத சூழ்நிலை வரும். இப்படியான ஒரு முட்டாள்தனமான வேலையை அமெரிக்கா செய்யாது என்று சீனா கருதியது. ஆனால் சில வேளை முட்டாள்தனமான வேலைகளே ஒரு வெற்றியை தந்து விடுவதும் உண்டு என்கின்ற ஒரு கருத்தின் அடிப்படையில், ஒரு கொன்ஸ்பயர் கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் உண்மையில் கொன்ஸ்பயர் கோட்பாட்டினால் வெற்றி பெற முடியாது என்பதை இப்பொழுது கள நிலவரம் காட்டிக் கொண்டிருக்கின்றது. இந்த போரை ஆரம்பித்த அமெரிக்காவினால் அதை நிறுத்த முடியவில்லை, சீனாவினால் அதை தடுக்க முடியவில்லை. இந்த போரை வெனிசுலா பாணி போல இலகுவாக வெற்றி பெற்றுவிட முடியாது. உக்ரைனில் ரஷ்யா சிக்கப்பட்டது போல அமெரிக்கா ஈரானில் சிக்கப்பட வேண்டி வரும். இதனால் எந்த முன்னேற்றமும் ஏற்படாது. இந்த போரானது இலகுவான ஒரு போர் அல்ல. இலகுவான ஒரு போருக்கு, ஒரு பெரும் பரீட்சைக்கு எந்தவித ஆயத்தமும் செய்யாமல் வந்த ஒரு மாணவன் போல பரீட்சை மண்டபத்தில் குந்தி இருக்கின்றார்கள். கடதாசியும் பேனாவும் இருந்தால் பரீட்சையில் சித்தியடைந்து விட முடியாது என்பது இதனுடைய கள நிலவரமாகும். இவ்வளவு விவகாரங்களையும் எளிதாக எப்படி சொல்வது? சீனா இதை பயன்படுத்த போகின்றது என்பதுதான் அதனுடைய மௌனத்தின் காரணமாக இருக்கின்றது. அமெரிக்கா ஈரானை வீழ்த்துவதற்கு முன்னர் தான் விழக்கூடிய அபாயம் இருக்கின்றது பசிபிக் பிராந்தியத்தில். இதுதான் இந்த செய்தியினுடைய கருத்தாக இருக்கின்றது. இதற்கு ஒரே ஒரு பழமொழி, ஆழம் தெரியாமல் காலை விட்டு அவதிப்படலாமா மூளை கட்டு என்கின்ற ஒரு தமிழ் பாடல் மிக பொருத்தமாக இருக்கின்றது. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.